ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். அறிவழகி என்னும் ஒரு அழகான பெண் சிறுமி ஒரு அழகான கிராமத்திலே வாழ்ந்து வருகிறாள். அவள் பள்ளிக்கு செல்ல வேண்டுமென்றால் ஒரு ஆற்றுப்பாலத்தை கடந்தேதான் செல்ல வேண்டும். காரணம், ஆற்றின் மறுகரையிலே தான் அவள் படிக்கின்ற பள்ளி அமைந்திருக்கிறது. அறிவழகி புறப்பட்டு பள்ளிக்கு செல்லுகின்ற வழியில் ஒரு ஆற்றுப்பாலத்தை கடக்க தொடங்குகிறாள். தூரத்தில் கண்ணு கெட்டுகின்ற தூர வரையிலே மலைக்குன்றுகள் காணப்படுகிறது. நெடுந்தொடர் போல காட்சியளிக்கிறது. அவள் செல்லுகின்ற வழியெல்லாம் பச்சை பசேல் என நெற்பயிர்கள். நெற்பயிர்கள் காற்றில் அசைகின்ற அசைவுகள் எல்லாம் பார்க்கின்ற போது மனது மெல்ல மெல்ல துடிக்கிறது. பாலத்தின் அருகே ஒரு சிறு அணில் ஒன்று தன் சின்னஞ்சிறிய பற்களால் கொட்டைகளை கொறித்த வண்ணம் கொண்டிருக்கிறது. அறிவழகி பார்த்தவுடன் அந்த அணில் ஓடி மறைந்து விடுகிறது, தன்னுடைய உணவை பிடித்தபடி. அதனை பார்த்து மகிழ்ந்து கொண்டே செல்லுகிறாள். வழிநடிகிலும் பூஞ்செடிகள் பூத்து குலுங்குகிறது. வெள்ளை வெளேரென மல்லிகை பூ பூத்திருக்கிறது. அப்பூக்களின் மனம் மனதிற்கு மகிழ்ச்சியை மட்டும் தருவதில்லை, ஆனந்தத்தையும் தருகிறது. பல வண்ணங்களுடைய வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் பூக்களில் உள்ள தேனை உறிஞ்சி கொண்டிருக்கிறது. அவை தம் வண்ண வண்ண சிறகுகளை மூடி மூடி திறக்கின்ற அழகையெல்லாம் பார்க்கின்ற பொழுது காற்றிலே அசைகின்ற அந்த வண்ணத்து பூச்சிகளின் காட்சிகளெல்லாம் மனதை தொட்டு தொட்டு செல்கிறது. அறிவழகி அதனை பார்த்தபடி ஆற்று பாலத்தை கடக்கிறான். அச்சிறு குடிசைகள் எல்லாம் வைக்கோலால் வேயப்பட்ட சின்ன சின்ன குடிசைகள் அழகாகவும் வரிசையாகவும் அமைந்திருக்கிறது. ஒரு குடியில் இருந்த தாயானவள் தன் குழந்தையை இடுப்பில் நிறுத்தி கொண்டு சோறு ஊட்டுகிறாள். அக்குழந்தை சோற்றை விழுந்தாமல் குறும்பு செய்கிறது. தாய் அக்குழந்தைக்கு விளையாட்டு காட்டுகிறாள். அறிவழகி அக்குழந்தை அருகே சென்று அதன் பட்டு கன்னத்தை தொட்டு முத்தமிடுகிறாள். வாயில் இருக்கும் சோறு தெரியுமாறு அந்த குழந்தை சிரித்து மகிழ்கிறது. அக்குழந்தை, என் அம்மாவும் எனக்கு இப்படித்தானே அன்போடு சோறுவிட்டு இருப்பாள் என்று நினைத்தவாறே பள்ளியை நெருங்குகிறாள். பள்ளியின் மணியும் அடிக்கிறது. பள்ளியின் மணியடித்தவுடன் ஓட்டமும் நடையுமாக பள்ளியை அடைகிறாள். அவள் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடமும் வர்ணனை சொற்களும் இயற்கை எழில் சூழ்ந்த நாட்டின் பெருமையையும் இன்று வரை நம்மால் மறக்க